சென்னை சைதாப்பேட்டையில் கெட்டுப்போன ஆட்டுக்கால் விற்பனை செய்த இறைச்சி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து சைதாப்பேட்டையில் உள்ள இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் இறைச்சி கடை ஒன்றில் கெட்டுப்போன ஆட்டுக்கால் விற்கப்படுவது கண்டறியப்பட்டது. சுமார் 700 கிலோ அளவில் பூஞ்சை படிந்த ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கால்களை ஃப்ரீசர் பெட்டியில் பதப்படுத்தி வைத்திருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா க்ரோத் இதில் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டு தான் நாங்கள் இதை சீல் பண்ணி நாங்கள் எடுத்து இது நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம். டெஸ்ட்டுக்கு அனுப்பி உண்மையிலேயே இது கெட்டு போச்சா இல்லை நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ பார்க்கும் பொழுது ரிசல்ட் இப்போ தான் வந்தது. இப்போ பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஈகோலை, ஸ்டெஃபலோகாக்கஸ் அண்ட் மோல்டிங் எல்லாமே இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது நாட்டு சின்ன கடை இல்லைங்க, பெரிய கடை, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு கூட இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆட்டுக்கால்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் அவற்றை அழிக்க ஒப்படைத்து இறைச்சி கடைக்கு சீல் வைத்தனர். இறைச்சி விற்பனை செய்யப்பட்ட கடைகள், உணவகங்களிலும் தொடர்ந்து சோதனை நடத்தி கெட்டுப்போன இறைச்சியை பறிமுதல் செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.